இந்த ரிப்போர்ட் பாருங்களேன். 34-year-old லேடி என்கிட்ட வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்காக வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி எல்லாம் எவாலுவேட் பண்ணும்போது நிறைய சிம்பிள் ட்ரீட்மெண்ட், ஐயூஐ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி அப்படியும் வந்து அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் தான் வந்திருக்கு. ஸோ எல்லாமே நல்லா இருக்கும்போது ஏன் நெகட்டிவ் வருது? ஸோ லெட் அஸ் கோ அண்ட் டூ அ பேக் ஒர்க்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஜீன்ஸ் அமிச்ச போது ஒய்ஃபுக்கு இந்த டிரான்ஸ்லோகேஷன் ப்ராப்ளம், அதாவது ஒரு ஜீன் இன்னொரு ஜீன் மேல போய் ஒட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது எக் அண்ட் ஸ்பெர்ம் மீட் பண்ணும்போது மியாசிஸ் அப்படிங்கிற ப்ரொசீஜர்ல ப்ராப்ளம்ஸ் ஏற்பட்டு அவங்களுக்கு ரிசல்ட்டிங் எம்பிரியோல வந்து இதர் கருச்சிதைவு ஏற்படும், அப்படி இல்லைன்னா ஒட்டுதல் தன்மை இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் இல்லாம போகும். அதனாலதான் இயற்கையா அவங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. சரி, அப்ப ஐவிஎஃப் பண்ணிட்டா கன்சீவ் ஆயிடுவாங்களா? ஐவிஎஃப் மட்டும் பண்ணா போதாது. she needs a special technique called as PGT-SR. அதை பண்ணி அந்த ரிசல்ட்டிங் எம்பிரியோஸ்ல இருந்து 2 செல்லை எடுத்து பயாப்சி காமிச்சு இதுல நல்ல கரு எது அப்படின்றத இந்த PGT-SR வழியா கண்டுபிடிச்சு நம்ம வைக்கும்போது நல்லா வரும். சோ எல்லாருக்குமே அப்ப இதை பண்ணிடலாமே அப்படின்ற போது என்ன ஆகும்னா, எம்பிரியோ பயாப்சி பண்ணும்போது காஸ்ட் அதிகமாகும். அதுக்கான டெக்னாலஜி இருக்கிற இடத்துல தான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். சோ முன்னாடி காலத்துல எப்பெல்லாம் இந்த மாதிரி டெக்னாலஜி இல்லையோ அப்போ டோனர் கேமீட், அதாவது டோனர் எக் போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேஷண்டோட அஃபோர்டபிலிட்டி அண்ட் பேஷண்டோட ஐடியாக்கு ஏற்ற மாதிரி நம்ம கவுன்சில் பண்ணி எது உங்களுக்கு வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். PGT-SR டெஃபினெட்லி வயபிள் ஆப்ஷன். நல்ல சக்சஸ் ரேட்ஸும் வந்து இதுக்கு இருக்கு. ஸோ யங் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் உங்க பேஷண்ட் வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா டூ அ பேக் ஒர்க் ஆஃப் டூயிங் அ கெரியோடைப்பிங், பிகாஸ் கெரியோடைப்பிங் இஸ் a very affordable, available investigation.